ஹாய் மக்களே! முருங்கைக்காய் வச்சு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி, ஒரு முருங்கைக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சமா உப்பு 2யும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடி பொடியா கட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் சேர நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கூடவே உப்பு கொஞ்சம், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா, கரம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்சமா கசூரி மேத்தி ஆட் பண்ணி கூடவே ஒரு கப்பு நல்ல கெட்டியான தயிரை ஆட் பண்ணி மசாலா நல்லா ஒந்துற மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்ச முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா டேஸ்டி அண்ட் யம்மியான ட்ரம்ஸ்டிக் ஹண்டி ரெடி. இதை நீங்க இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாடோடையும் வச்சு சாப்பிடலாம், ஏன் சும்மா கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.